மேம் நம்ம பிபி அகாடமி டியூஷனில் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக 100+ அட்வான்டேஜஸ் வச்சு ரன் ஆகிட்டு இருக்குல்ல மேம், அதில் நீங்கள் இன்ஸ்பயர் ஆனது உங்களுக்கு பிடிச்ச அட்வான்டேஜ்னா எது மேம்? எனக்கு பிடிச்சது வந்து பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸை நல்லா எப்படி படிக்கணும் அப்படின்னு ஷெட்யூல் போட்டு கொண்டு போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் எந்த அகாடமிலையுமே அந்த மாதிரி பார்த்ததில்ல. நோட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க மற்ற அகாடமியில். ஆனால் இங்கே வந்து நம்ம ஒருவருக்கும் வந்து மாற்றி ஷெட்யூல் மாத்திரம் என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறோம், அது எல்லாமே கொடுக்குறோம். அதனால அது எனக்கு பிடிச்சது வந்து பெரிய விஷயம். அதே மாதிரி பேட்ச் பிடிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் பசங்களுக்கும் நம்ம கேர் பண்ணி எடுக்கிறோம். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு இன்கேஸ் ஸ்டூடெண்ட் வந்து ஆப்சென்ட் ஆகிட்டாங்கன்னா நாளைக்கு அவங்களுக்கு டெஸ்ட்டுன்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ நாங்கள் முன்னாடியே கால் பண்ணி அவங்களுக்கு என்னென்ற டெஸ்ட்டுன்றது, என்ன டெஸ்ட் இருக்குது, என்ன லெசன்ன்ற மாதிரி நாங்கள் முன்னாடியே சொல்லிடுவோம். ஸோ அவங்களுக்கு டெஸ்ட்டுக்கெலாம் ஈஸியாக ஆகிடும். ஆக்சுவலி எனக்கு பிடிச்ச அட்வான்டேஜ் என்ன பிபி அகாடமியில் அப்படின்னா, நம்ம வந்து எவ்ரி மந்த் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நிறைய கிஃப்ட் கொடுத்து என்கரேஜ் பண்ணுறோம். ஸோ அதனால நிறைய பேர் நல்லா படிக்கிறது கிஃப்ட் கார்ட்ஸு ப்ளஸ் இந்த மாதிரி எல்லா கிஃப்ட்ஸுமே இருக்குது. கிஃப்ட்டு, எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் கூட கிஃப்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் என்கரேஜ் ஆகி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ அதான் எனக்கு பிடிச்ச அட்வான்டேஜ். நம்ம அகாடமியில் வந்து பாய்ஸ்க்கு தனி டைமிங், கேர்ள்ஸ்க்கு செப்பரேட் டைமிங் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வெளில போகிற வரைக்கும் ஸ்ட்ரீட் வரைக்கும் நாங்கள் அவங்கள சேஃபாக எப்படி போகிறாங்கன்ட்டு மெயின்டைன் பண்ணி பார்த்துட்ருக்கோம். நம்ம டியூஷனுக்கு வர எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரே மாதிரி படிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேட்ச் பிரித்து வச்சுருக்கோம். நல்லா படிக்கிறவங்கன்னா டாப்பர்ஸ் அப்படின்னு தனியாக பிரித்து வச்சுருக்கோம். ஆவரேஜாக படிக்கிறவங்கன்னா ஆவரேஜ் அப்படின்ற ஒரு கிளாஸில் உட்கார வச்சுருக்கோம். பிலோ ஆவரேஜ்னா பிலோ ஆவரேஜ் அது மாதிரி உட்கார வச்சுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி போர்ஷன்ஸ் மூவ் பண்ணுறதுனால அவங்களுக்கும் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸலன்ட் சார்ட் மாதிரி ஒன்று பண்ணுறோம். இதில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க, நாங்கள் கொடுத்த ஒரு டார்கெட் ஒன்று கொடுப்போம். அந்த டார்கெட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் கொடுப்போம். எக்ஸ்டெண்ட் எப்படி கொடுப்போம்னா இந்த மாதிரி ஸ்டார் கொடுப்போம். அதிகமாக எக்ஸ்டெண்ட் வாங்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு படிப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஜெராக்ஸை வந்து நாங்கள் இங்கேயே ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த மெட்டீரியல்ஸோட குவாலிட்டி, ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், புக் பேக் ஆன்சர்ஸ்னு நம்ம நிறைய ப்ரொவைட் பண்ணுறதால ஸ்டூடெண்ட்ஸால் ஈஸியாக வந்து எக்ஸாம் டைமில் இல்லை ரிவிஷன் டைம்லலாம் ஈஸியாக படிக்க முடியும். இது மோஸ்ட் ஆஃப் ஸ்கூலில் தான் ரிப்போர்ட் கார்ட் சிஸ்டம்ஸ் தான் இருக்கும். ரிப்போர்ட் கார்டு போட்டு ஸ்டூடெண்ட் நேமு, அதுக்கப்புறமா சப்ஜெக்ட், ஆல் சப்ஜெக்ட்டு. இப்போ என்னென்னா டேட்டு, டே, சப்ஜெக்ட், டெஸ்ட்டு மார்க்கு, அவங்க ஆப்ஷன் எல்லாமே ஃபெயில், பாஸ் தனித்தனியாக மென்ஷன் பண்ணி இப்போ பேரண்ட்ஸ்க்கு கிளியராக இந்த டேட்டில் உங்கள் ஸ்டூடெண்ட் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க இந்த ரிப்போர்ட் கார்டில் வந்து பேரண்ட்ஸ் நம்ம வந்து சொல்லலாம். அதனால் இந்த ரிப்போர்ட் கார்டு சிஸ்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே வந்துட்டு சீட் நம்பர் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வை பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வந்த உடனே நம்ம ஒரு சீட் எடுத்து அவங்க கிட்ட கொடுப்போம். அதில் இருக்க சீட் நம்பரில் தான் அவங்க உட்காருவாங்க. ஏன் இதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லி ஆகாமல் இருப்பாங்க. டெய்லி ஒரு பிளேஸில் உட்காரும் போது அவங்க வந்ததுக்கான அந்த கரெக்டான அந்த கோலை அச்சீவ் பண்ணுறாங்க. அவங்க டார்கெட்டை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய இதுவாக இருக்குது. இப்போ இந்த நம்பர் பாக்ஸ் சிஸ்டம் பற்றி சொன்னாங்க அட்வான்டேஜஸ். இப்போ இதுலேருந்து நான் ஒரு சீட்டை எடுத்து படிக்கிறேன். அதில் என்ன டைலாக் இருக்குன்னா, பார்க்க தானே போகிறீங்க நான் இன்னைக்கு படிக்க போகிறத அப்படின்ற ஒரு கோட் வேர்ட் இருக்குது. இது வந்து அந்த மூவிலேருந்து வர டைலாக்னால பசங்க வந்து இது ஒரு மோட்டிவேஷனாக அதை எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் டார்கெட் வந்து ஈஸியாக முடிச்சிடுறாங்க. ஃபீஸ் ஈஸியாக பே பண்ணுறதுக்காக இந்த ஸ்கேனர் ஃபெசிலிட்டி கூட அவைலபிளாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்கள் ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு உடனே வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். இது எங்களுக்கு எனக்கு பிடிச்ச ஒரு அட்வான்டேஜஸ். பாய்ஸ்க்கு வந்து கீழே ஃபுல்லாக இருக்காங்க, கேர்ள்ஸ் வந்து மேலே ஃபுல்லாக இருக்காங்க. அதனால் வந்து விடுற டைம் வந்து எதுவுமே வந்து ப்ராப்ளம் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த டியூஷனில் வந்து பெஞ்ச் வந்து நிறையா இருக்குது. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கலை, அவன் கொஞ்சம் இதுவாக இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் அவன் ஏதாவது தப்பு பண்ணுறான் அப்படின்னா நாங்கள் உடனே அந்த பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வர வச்சு அவங்கக்கிட்ட நாங்கள் சொல்லிவிடுவோம், உங்கள் பையன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் என்னென்னு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க பையனுக்கு எடுத்து சொல்லுவாங்க. அவனும் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்கணும்னு ஒரு இது எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகி நல்லா படிக்க ஆரம்பிக்கும். சென்னையில் மோஸ்ட்டாக வந்து ஸ்டேட் போர்டுக்கு வந்து எங்கேயுமே டியூஷன் சென்டர் கிடையாது, அதுவும் ஆல் சப்ஜெக்ட் கிடையாது. ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து பிபி அகாடமி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. அது யூஸ் பண்ணி 10th 12th வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண வந்து யூஸ் ஆகுது. இங்கே வந்து போர்ட் டெக்கரேஷன் அண்ட் அதர் டெக்கரேஷன்ஸ்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி வைக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு உள்ளே வரும்போதே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது, கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அகாடமியில் வந்து டாப்பர்ஸ் தான் வந்து தனி ரூமில் உட்கார வச்சு படிக்க வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாப்பர் 1ல் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 11th 10th 12th எல்லாரும் ஷஃபிள் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. அதில் என்ன அட்வான்டேஜ்னா யாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டாங்க. இப்போ 10th பையன் வந்து 12th அண்ணா இருக்காங்க அப்படி சொல்லிட்டு பயந்து பேசாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு. அதனால யாரும் பேசாமல் படிக்கிறது, அவங்க வேலையை மட்டும் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்காக டார்கெட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க.
அந்த டார்கெட் சிஸ்டம்னால பசங்க படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். அவங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு டார்கெட்னா நெக்ஸ்ட் வீக் வேற இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ டாப்பர்ஸ்னால் அவங்க ஒரு நாளைக்கு 2 மார்க்ஸ் வந்து 50 படிப்பாங்கன்னா நெக்ஸ்ட் படிக்கும் போது 60 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸ்லோ ஆனா அவங்க எப்படி படிப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி டார்கெட் இருக்கும். இதனால அவங்க படிக்கிறதுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த சிஸ்டம் வந்து நான் படிக்கும் போது இருந்ததுன்னா எனக்கும் இன்னும் மோட்டிவேட் பண்ணி நானும் நல்லா படிச்சேன். ஸ்டூடெண்ட்ஸுக்காக நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம் கோச்சிங் டைமில் வந்து ஒரு 30 days பிளான் மாதிரி பண்ணுவோம். ஸோ அந்த பிளானில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, டீச்சர்ஸும் செம்மையாக ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் கூட படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அன்றைக்கி எவ்ரி இயரும் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த பப்ளிக் எக்ஸாம் கோச்சிங் டைமில் வந்து அந்த பிளான் பண்ணுறோம்ல, ஸோ அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிபி அகாடமியில் எனக்கு பிடிச்ச அட்வான்டேஜ் என்னன்னா 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க பப்ளிக் எக்ஸாமில் ஸ்கூல் அகாடமி ஃபர்ஸ்ட் வராங்க அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் இயர் வந்து இங்கே ஃப்ரீயாக படிக்கிறாங்க. அது ரொம்பவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா இன்ஸ்பயர் ஆகுது. எனக்குமே ரொம்ப இன்ஸ்பயரான அட்வான்டேஜ் அது. நெக்ஸ்ட் வந்து குவார்டர்லி ஆஃபலியில் கூட சென்டம் எடுத்தாங்கன்னா அதுக்குமே வந்து கேஷ் ப்ரைஸ் தராங்க. அதுக்காகவே ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் போடுறாங்க. அந்த ஹார்ட் ஒர்க்னாலேயே அவங்க அந்த ஹார்ட் ஒர்க்ஸ் எப்படி தெரியுதுன்னா அவங்க எக்ஸாம் எழுதி முடிச்சு அந்த பேப்பர்ஸ் கொடுக்குறாங்களா அந்த டேட் அன்னைக்கு அவங்க பேப்பர்ஸ் தூக்கிட்டு ஓடி வராங்க, நாங்கள் சென்டம் எடுத்துருவோம் மேம் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதுலேயே வந்து அவங்களோட அந்த அட்வான்டேஜ் அவங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது நல்லா தெரியுது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் பிபி அகாடமியில் நீங்கள் 100+ அட்வான்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இதை நினச்சி நீங்கள் என்ன சார் ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக வந்து 100+ அட்வான்டேஜஸ் உருவாக்குனது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி 100+ அட்வான்டேஜஸ் நம்ம அகாடமியில் இப்படி உருவாக்கியிருக்கோம் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக வந்து இது ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டாராகவே இருக்குது. இந்த டியூஷன் சென்டர்னு பார்த்தீங்கன்னா குடிசை தொழில் அப்படிலாம் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எதனா ஒரு தொழில் பண்ணுவாங்க. இதுவும் ஒரு குடிசை தொழில் மாதிரி எல்லாரும் நிறைய பேர் ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு 4-5 பேர் படித்தவங்க அவங்களே ஒரு டியூஷன் சென்டர்லாம் அப்படி ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏன் ஒரு ஆர்கனைஸ் செக்டாராக மாற்றக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போயிட்டு நம்ம ஒரு ப்ரொஃபஷனலாக எப்படி பண்ணலாம் இந்த பிஸ்னஸை அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு டியூஷன் சென்டர் வச்சா எப்படி இருக்கும், அதை தான் நாங்கள் ஒரு ஆர்கனைஸ் செக்டராக எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு ஒர்க்கை கிரியேட் பண்ணனால தான் ஒரு 100+ அட்வான்டேஜஸ் கிரியேட் பண்ண முடியுது. ஆக்சுவலாக இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து நாங்கள் புதுசு அட்வான்டேஜஸ் கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒன்றும் நிறைய அட்வான்டேஜஸ் வரப்போகிற இயரில் ஒன்றும் நிறைய அட்வான்டேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கிரியேட் பண்ணலான்னு இருக்கோம். சேம் டைம் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்க்கும் நிறைய அட்வான்டேஜஸ் ஆக்சுவலாக கொடுத்துட்ருக்கோம். நம்ம அகாடமியில் எல்லா ஸ்டாஃப் கிட்டயுமே நாங்கள் கேட்டோம் இத்தனை அட்வான்டேஜ் இருக்குது, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு. அதில் உங்களுக்கு எது சார் ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லாரும் அவங்க அட்வான்டேஜஸ் சொல்லிட்டாங்களா? சரி. என்னோட அட்வான்டேஜஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அட்வான்டேஜும் எனக்கு பிடிக்கும். அதில் மெயின் அட்வான்டேஜ் வந்து நம்ம அகாடமியோட விஷன் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக வந்து டாப்பர்ஸ் வந்து சென்டம் எடுக்க வைக்கணும், ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸை 80 மார்க் மேலே எடுக்க வைக்கணும், ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பாஸ் பண்ண வைக்கணும். ஆக்சுவலாக பேட்ச் வைஸ் கோச்சிங் சிஸ்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக 100+ அட்வான்டேஜஸில் ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது நம்ம கோலும் அதில் மேட்ச் ஆகுது, ஸ்டூடெண்ட்ஸும் அதில் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். இப்போ வந்து டாப்பர்னா அவனோட எய்ம் இருக்கணும், சென்டம் எடுத்து அவன் ஹாப்பி ஆகிடும். ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 80 மார்க், 10th-னா 500க்கு 400க்கு மேலே எடுக்கணும், 600க்கு ஒரு 500க்கு மேலே எடுத்தால் அவன் ஹாப்பி ஆகிடும். ஒரு பாஸே பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் பாஸ் பண்ணிட்டு அவன் ஹாப்பி ஆகிடும். அது மாதிரி பேட்ச் வைஸ் கோச்சிங் மாதிரி வச்சு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கோச்சிங் கொடுக்கும்போது எங்களோட அகாடமியோட விஷன், நம்ம அகாடமியோட விஷனும் அச்சீவ் ஆகுது. சேம் டைம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க. இந்த அட்வான்டேஜ் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.